Hello friends, welcome to Tamil Hack. So இது வந்து நம்மளோட C programming tutorial part 9. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க 8 tutorialஸும் நீங்கள் பார்த்துட்டு கண்டினியூவாக வாங்க. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் வரும். இதில் போய் நீங்கள் பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம், மற்ற கான்செப்ட்ஸும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி பார்த்துருந்தோம், அதான் இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நம்ம இன்னைக்குரிய டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாபிக்கும், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதை பத்தின எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்க போறோம். முதல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அப்பதான் அது வந்து உங்களுக்கு படிக்கும் போது ஹெல்ப் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, அதையும் சில கொண்டு வந்தாங்க அப்படின்னு இல்லாம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ஸோ அதனால ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்னா என்னன்னா, அது வந்து ஒரு சர்டைன் லைன்ஸ் ஆஃப் கோட், ஒரு 10 லைன் கோடா இருக்கலாம், இல்ல ஒரு 5 லைன் கோடா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இந்த அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவை ஒரு 2 நம்பரு பிளஸ் ஊடால நீங்க அடிஷனுக்கு பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து டிஃபால்ட்டா இதுதான் அடிஷன் பண்ணணும்னா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போயிட்டு என்ன அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போயிட்டு ஒரு 4 லைன் கோட் எழுதுறதுக்கு பதிலா ஆட் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைனா மாத்திரனால ஒரு டிஃபரன்ஸும் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராப்ளத்தை உட்காந்து நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ப்ரோக்ராமா மாத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட். ஸோ அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபங்க்ஷனா மாத்தி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 லைன் கோடோ 15 லைனோ கோடோ எழுதுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது சி ப்ரோக்ராமிக்குள்ளேயே ஆல்ரெடி நம்ம காமனா யூஸ் பண்ற எல்லாத்தையும் ஃபங்க்ஷனை மாத்தி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட கீவேர்டு எடுத்து கால் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அடுத்து என்ன டைப்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். சில பேர் வந்து புதுசா திங்க் பண்ணுவாங்க, இல்லாட்டி புது ஃபங்க்ஷன் அவங்களே கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம தான் யூசர், நம்மளுக்கு தேவையான ஃபங்க்ஷனை நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ நீங்க ஒன்று புதுசா ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அதை ஒரு ஃபங்க்ஷனை மாத்திட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட கீவேர்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அகைன் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ சிம்பிளா ஃபங்க்ஷன்னா இப்படிதான் இருக்கும். அதுல வந்து ப்ரீடிஃபைன்ட், யூசர் டிஃபைன். ப்ரீடிஃபைன்னா ஆல்ரெடி அதுல இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன்னா நம்ம கிரியேட் பண்ற புது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்படின்றத நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனோட யூசஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ணுனா நம்மளுக்கு வந்து நம்மளோட கோட்ல வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 5 லைன் ஒரு இதை எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த 5 லைன் எழுத தேவையில்ல. ஜஸ்ட் அதோட கீவேர்டு வச்சு நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா நம்மளோட கோடை ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுனா லைன்ஸ் ஆஃப் கோடு 10 லைன் எழுதுற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 5 லைன் கோடு எழுதுனா போதும். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடு குறையுது. ஸோ அதனால என்ன ஆகும்னா எக்ஸிகியூஷன் டைம் ஸ்பீடா இருக்கும். அதாவது கம்மியான லைன் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா ஸ்பீடா ரன் ஆகும். பிளஸ் கம்மியான லைன்ஸ் கோடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜும் கம்மியாகும். ஸோ நிறைய விதத்துல வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியும் இருக்கும் சில பேருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப், அதாவது ஏதாச்சும் டேட்டா டைப், ரிட்டர்ன் டைப் ஃபர்ஸ்ட் வரணும். அதாவது அது வந்து இன்டீஜர் ஃபங்க்ஷனா, ஃப்ளோட்டா, கேரக்டரா, டபுளா, அந்த மாதிரி. ஸோ நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும்ல, அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு நேம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபன் அப்படின்ற ஒரு நேம் வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கணும், ஜஸ்ட் அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இதுக்கு பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து அதோட டேட்டா டைப் சொல்லணும். சில நம்ம ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கணும். இந்த நேம் வந்து கீவேர்ட்ஸா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹேஷ் இன்க்ளூட், இன்ட், அப்புறம் வந்து ரிட்டர்ன், இதெல்லாம் கீவேர்டு. இந்த இடத்துல போயிட்டு நான் அகைன் ரிட்டர்ன் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து கீவேர்டை வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேமா கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஜஸ்ட் ரேண்டமா ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ரேண்டமா நேம் கொடுக்கணும். இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணலாம். இன்னும் சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஜஸ்ட் இதை என்ன பண்றேன்னா ஆடுன்னு போடுறேன். சிம்பிள் ப்ரோக்ராம்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிராக்கெட்ஸ்குள்ள நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம்னா இந்த இடத்துல இன்ட் ஏ அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இன்ட் பி அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். 2 வேரியபிள் கொடுக்குறேன். உள்ள எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா
ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்ட் டேட்டா எப்படி கொடுத்துருக்கோம். உள்ள எனக்கு என்ன நடக்கணும்னா ஏவையும் பியையும் பிளஸ் பண்ணணும். ஸோ ஏ பிளஸ் இதோட வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம்லேயே எழுதக்கூடாது. ஆக்சுவலா பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மெயின் ப்ரோக்ராமே காணும். ஸோ ஜஸ்ட் இன்ட் மெயினே காணும். நான் ஜஸ்ட் அப்போ எரேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஸோ ஜஸ்ட் நம்ம மெயின் ப்ரோக்ராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல குளோபல் வேரியபிள் இன்ட் நம்பர் இருக்கு. ஸோ இன்ட் மெயின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல அதோட ரிட்டர்ன் முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கட் பண்ணிட்டு இது வந்து நம்மளோட நார்மல் ப்ரோக்ராம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம நார்மல் ப்ரோக்ராமுக்கு வெளியே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்மளோட ஃபங்க்ஷன் இந்த இடத்துல இருக்கு, நம்மளோட நார்மல் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா int n1 equal to 5, n2 equal to 6 அப்படின்னு சொல்லி 2 இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளா நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா அதுக்கு நம்ம நேம் என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இந்த இடத்துல நான் ஆடுன்ற நேம் கொடுத்துருக்கேன், அதனால ஆடு. ஸோ பேராமீட்டரை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள எத்தனை பேராமீட்டர் இருக்குன்னா ஏ பின்னு 2 பேராமீட்டர் இருக்கு. ஸோ நம்ம பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம எதை பாஸ் பண்ணலாம்னா நம்ம n1 n2ன்னு 2 வச்சிருக்கோம், அதை பாஸ் பண்ணலாம். ஸோ n1, n2 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா இதுல நீங்க நம்ம பாஸ் பண்றோம் ஆட்ல n1 n2 இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இங்க ரிட்டர்ன் ஆகுது. பட் இதோட வேல்யூ எங்க ஸ்டோர் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. ஸோ அடிஷ்னலாக நான் என்ன பண்றேன்னா RESULT ரிசல்ட் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்டீஜர்ல. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா RESULT ரிசல்ட் அப்படின்றதுல நம்ம ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ ரிசல்ட்ல நமக்கு இப்போ என்ன ஆக போகுதுன்னா 5 + 6 அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு எந்த அவுட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் printf கொடுத்துட்டு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா %d இன்க்ளூட் பண்ணணும். அப்போதான் இன்டீஜர் வந்து பிரிண்ட் ஆகும். கமா போட்டு எதோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசல்ட்டோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ RESULT ரிசல்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. செமிகோலன் வச்சுட்டேன். ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சம் வார்னிங் காட்டுது. பட் வந்து நம்ம இப்போ மோஸ்ட்லி ப்ரோக்ராம் கரெக்டாக போட்டுட்டோம், ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி அசைன் பண்ணி. நம்மளுக்கு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ரிசல்ட்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம சொன்ன அந்த ரிசல்ட்ஸ்ன்னு வந்துருச்சு. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 11 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 11 பிரிண்ட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல 5 6 அப்படின்னு போட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி வார்னிங்ஸ்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளிசிட் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆட். மேபி நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுன்றது ஏதாச்சும் கீவேர்டாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து டிக்ளரேஷன் எங்கேயாச்சும் ப்ராப்பராக பண்ணாமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரை பொறுத்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரை பொறுத்து மாறும். சம்டைம்ஸ் பேசிக்காக ஆன்லைன் கம்பைலர்னால கூட சில லைப்ரரி ஃபைல்ஸ் இன்க்ளூட் ஆகாமல் கூட இருக்கலாம். பட் ஒர்க்கிங் எல்லாம் இப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல படிச்சீங்க அப்படின்னா டர்போ C++ல ஒர்க் பண்ண வைப்பாங்க, அது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி கம்பெனிஸ் அந்த மாதிரி சைட்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அங்க வந்து எல்லாமே கரெக்டா இருக்காங்க மோஸ்ட்லி. பட் இப்போ ஜஸ்ட் நம்ம லேர்ன் தான் பண்றோம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம நம்பரை மாத்தி பார்ப்போம். இந்த இடத்துல 55ன்னு கொடுக்குறேன். 55 + 60. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு அவுட்புட் வருதான்ட்டு. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் 115 நம்மளுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம எந்த மாதிரி ஆப்ரேஷன் வேணா பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே காப்பி பண்றேன், கீழே பேஸ்ட் பண்றேன், அகெயின் கீழே பேஸ்ட் பண்றேன். இந்த ஆடுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா SU அப்படின்னு கொடுக்குறேன், சப் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் மல்டிப்ளைக்கு MUன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக SUன்னு கொடுக்குறேன். SU ஃபங்க்ஷன் கால் ஆகும். இது வந்து உள்ள என்ன நடக்கும்னா சப்ராக்ஷன் நடக்கும். ஸோ உள்ள மைனஸ் சிம்பிள் போடுறேன். MUல எனக்கு என்ன நடக்கணும்னா ஜஸ்ட் மல்டிப்ளை நடக்கணும். ஸோ மல்டிப்ளை சிம்பிள் போடுறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 3 தனி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நான் ஆடுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா எனக்கு ப்ளஸ் ஆகும், SUன்ற கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா மைனஸ் ஆகும், MUன்ற கீவேர்டு யூஸ் பண்ணேன்னா ஸ்டார் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை ஒரே ஒரு வாட்டி நம்ம கிரியேட் பண்ணிட்டா போதும்.
உள்ள போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை வாட்டி வேணா அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம ப்ரோக்ராம்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஊப்ஸ், நம்ம இந்த இடத்துல க்ளோசிங் ப்ராக்கெட் சரியா கொடுக்கல. இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, கரெக்டாக இந்த மாதிரி பிளாக்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் எரர் காட்டியிருக்கு. ஸோ ஜஸ்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு -5 அப்படின்ற மாதிரி கிடச்சிருச்சு. பிகாஸ் நம்ம 55 ஃபர்ஸ்ட் நம்பராக வச்சுருக்கோம். 55 சின்ன நம்பர், -60 பெரிய நம்பர். ஸோ மைனஸ் சிம்பிள் 60க்கு இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு -5 பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல MU கொடுத்தோம்னா மல்டிப்ளை ஆகணும். ஸோ ஜஸ்ட் கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் கூட நம்ம ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேன்எஃப் கொடுத்த யூசர்ட் வந்து கெட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க என்னென்ன நம்பர் டைப் பண்ணுறாங்களோ ஜஸ்ட் அதை டைப் பண்ணி நம்மளுக்கு அவங்க என்ன ஆட் வேணும்னா ஆட் செலக்ட் பண்ணிக்கலாம், சப் வேணும்னா சப் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம இன்னும் ஃபர்தராக ரொம்ப நல்லா டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ன்றது வந்து இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வெளியே இருக்கும், தனியாக ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். உள்ள எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இன்ட் A B 2 தான் பாஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட் C அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா N3 = 90 அப்படின்னு கொடுக்குறேன். ஆமா, அடுத்து நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா பாஸ் பண்ண போது அதே மாதிரி N3ன்னு கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆடில் தான் 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல ஆட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த 3 நம்பரையுமே ஆட் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ ரிட்டர்ன்லேயே நான் என்ன பண்ணணும்னா A + B + C. இப்போ பேராமீட்டருக்கு லிமிட் இல்லை, நீங்கள் எத்தனை வேணால் பாஸ் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 205 பிகாஸ் 90 + 60 + 55 205 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் ஒரே வீடியோலேயே போட்டு உங்களை டம்ப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக லேர்ன் பண்ணும்போது எல்லாமே இந்த மாதிரி சிம்பிளாக லேர்ன் பண்ணிட்டு அடுத்து போக போக அட்வான்ஸாக லேர்ன் பண்ண தான் புரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பேடிஎம்ல சப்போர்ட் பண்ணலாம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் என்னோட யூடியூப் வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.